வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/9/2025 நமக்கு இன்றைக்கி காரோனியா ப்ளஸ்னுடைய ட்ரா தான் இருக்குது. இந்த ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் ஆல் போர்டில் நம்ம நச்சுன்னு ஒரு 4 நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு மேலே எந்த நம்பரும் கொண்டு வரல. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டு வர காரோனியா ப்ளஸ் கண்டிப்பாக எப்படி ஆடுவாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா போன மாதம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 922 ஆடினாங்க. அதில் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2ஆம் நம்பர் மறுபடியும் கொண்டு வந்து 002 கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக. அப்புறம் என்ன பண்ணாங்க, 2ஆம் நம்பர் விட்டுட்டு இந்த டபுள், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா 922 வந்துச்சா, இந்த 2 நம்பர் 2 வர நம்பரை ஒரு நம்பர் தூக்குனாங்களா, கீழே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே டபுள் 0ன்னு வந்துச்சா, இந்த டபுள் 0ல் ஒரு நம்பர் ஒரு 0 தூக்கி இங்கே வச்சாங்க. அப்படி வச்சு ஆடினாங்க. அதுக்கப்புறம் 057ன்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அப்போ நமக்கு என்ன பண்ணாங்க, மறுபடியும் அந்த 5ஆம் நம்பர் 0, இந்த 2 நம்பர், ஏன்னா ரெண்டுமே 0 கணக்கில் தான் எடுத்திருக்காங்க. அப்போ 0ல் 2 நம்பர் கணக்கில் எடுத்துகிட்டு 059 தூக்கி கீழே வச்சுட்டாங்க. சரிங்களா, இப்போ நமக்கு ஆடினாங்கன்னா நமக்கு இதுலேருந்து என்ன பண்ணணும்னா இந்த 9 நம்பர் எடுத்து ஆடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது 2 நம்பர் 5, 9 தான் எடுத்து ஆடணும். அதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? உங்களுக்கு சொல்கிறது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இங்கே 922 இருக்குது. இந்த 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, இந்த 2ஆம் நம்பர்லேருந்து மறுபடியும் ஒரு ஆப்ஷனை வச்சு மறுபடியும் நம்ம 2ஆம் நம்பர்னு கொண்டு வந்தாங்க. சரியா, இப்போ 2 0 இருக்குது. அந்த 2 0ல் ஒரு ஆப்ஷன் திரும்ப கொண்டாந்து வந்து நமக்கு 0ன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் இங்கே 0ன்னு கொண்டு வரக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணாங்க, இதையும் 0வாக கனெக்ட் பண்ணி இதையும் 0வாக கனெக்ட் பண்ணி ரெண்டையும் அப்படியே தூக்கி கீழே வச்சுட்டாங்க. 059ன்னு அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இது மாதிரி மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஏன்னா இப்போ இப்படி ஆடி பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் எப்போயுமே இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் 774ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி ரிசல்ட் 551ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 588ன்னு இருக்குது. அது போக நமக்கு 059ன்னு இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் ஓவரால் நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் திரும்ப பதிவு பண்ணுறேன். சரிங்களா, உங்களுக்கு கணக்கில் வருதானே பாருங்கன்னா, எல்லாமே நமக்கு கிடச்சது எல்லாமே டபுள் டபுளாக தான் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம். இல்லை எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மேட்ச் 5-0-9 இல்லை 9-0 ஏதாவது ஒரு நம்பர் இது பண்ணால் ரெண்டையுமே 5ஆம் நம்பரை கன்சல்ட் பண்ணாலுமே இது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக்கை ஃபாலோ பண்ணி ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அது நமக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறேன். ஏன் அது கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது ஒரு நீங்கள் முக்கியமான ஒரு சுப நிகழ்வுக்கு போவீங்க, இல்லை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நிறைய நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி நீங்கள் போடும்போது அந்த மாதிரி ஷேர் ஹோல்டராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு நாளைக்கு சந்திராஷ்டம் அன்றைக்கி நீங்கள் கூட ஷேர் மார்க்கெட்டில் போட்டு டவுன் ஆகிறதுக்கு அது ரொம்ப மோசமாக போகும். அதனால் நீங்கள் ரிட்டர்ன் வராத உங்களுக்கு அமௌண்ட் வந்து நல்லா பரடியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு 6, 8, 12 ஏதாவது ஒரு சுபகிரகங்கள் மறையுதா எல்லாத்தையும் பார்த்துட்டு கொடுங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோன்னா முழுக்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு டெய்லி நம்ம ராசி பலனை அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டைமில் நீங்கள் இது பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மனுஷன் வந்து இப்போ இந்த காலகட்டம், இப்போ கோச்சாரத்தில் இந்த காலகட்டம் சரியில்லை அப்படின்னா அந்த காலகட்டங்களில் பிறக்கிற குழந்தைங்களும் அப்படியே தான் இருக்கும். லைஃப் லாங் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல காலகட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப வரும். லைஃப் லாங் அது திரும்ப உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பேட் டைம், உங்கள் ராசிக்கு அது ரொம்ப பேட் டைமாக இருக்குது, அந்த டைமில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் பேடாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் நான் டெய்லி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எப்போயுமே நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வண்டியை வாங்குறீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய நாள் எப்படி இருக்குது, அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் செய்யும்போது கட்டாயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 7 நாளாக இருக்குது, பி போர்டு வந்து 2 நாளாக இருக்குது, சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து 3. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 21, பி போர்டில் வந்து 8, சி போர்டில் வந்து 9. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13. இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா 4 நம்பர் 2 போர்டு பெண்டிங் நம்பர். அதுக்கு அடுத்தபடியே நமக்கு 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் வந்து நமக்கு 6, சி போர்டில் வந்து 22 நாளாக இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி 2 நம்பர் வந்துருச்சு, 0-0 2 நம்பர் வந்துருச்சு. இந்த சி போர்டில் மட்டும்தான் நமக்கு 25 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா,
2 போல். அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 18, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து நமக்கு 14. நமக்கு இதுவும் நமக்கு இன்றைக்கி 2 போர்டு பெண்டிங் நம்பரு, அதையும் கவனமாக பாருங்கள். 6ஆம் நம்பர். அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 14, சி போர்டில் 12, இதுவும் 2 போர்டு பெண்டிங் நம்பரு. அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 17, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 இன்னையோட சேர்த்துனா 9 நாளாக பெண்டிங், 4 10 நாள் ஆச்சு. அதே மாதிரி 15 நாளாக பெண்டிங், இது 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அடுத்து வந்து 9ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 24, சி போர்டில் வந்து நமக்கு 0, இது 1 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 9, பி போர்டில் 19, சி போர்டில் நமக்கு 2, இது 1 போர்டு தான் பெண்டிங். சரிங்களா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த 2 போர்டு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6 நம்பருக்கு 1 நம்பருக்கான வாய்ப்பு. இதுதான் எனக்கு மேக்ஸிமம் செட் ஆகுது. உங்களுக்கு இது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி 874, 746, 647, அதே மாதிரி 786, 648, 846, 646, 8, அதே மாதிரி 764, 876, அதே மாதிரி 846, 768, இது மாதிரி தான் நமக்கு வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் இருக்குது, பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 87, 74, 76, 64, 86, 48, 46, 74, 88, 76, 74, 88, 78, 67, 76, சரிங்களா? இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பட் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி இந்த காரூனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் மனசில் கவனமாக வச்சு ப்ளே பண்ணிங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இருக்க 5ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 8ஆம் நம்பர் 7 நம்பர் 4 நம்பர் இதை வச்சு கூட மேட்ச் பண்ணி இன்றைக்கி வின்னிங் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். அப்போ இன்றைக்கி வந்து 551, இந்த 551க்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு 8ஆம் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா 5க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி இந்த 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வரும். 1ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டான வாய்ப்பு தான். கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா 5க்கு 8ன்னு வருதான்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர்னால் 1ஆம் நம்பர் சின்ன நம்பர், 1க்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர். அப்போ இதுவும் நமக்கு இங்கே கான்செப்ட்டில் அழகாக மேட்ச் ஆகுது. சரிங்களா? பட் அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் 5க்கு 8, 5க்கு 8, 1க்கு 8ங்கிற இந்த மெத்தடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க. எனக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7 நம்பர் 5க்கு 7, 5க்கு 7, அதே சேம் மெத்தடு 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர். ஆல்மோஸ்ட் நமக்கு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. ஏன்னா 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருங்கிறது எக்ஸாக்ட் நம்பர். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருங்கிறது நமக்கு கொஞ்சம் எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நமக்கு 5க்கு 4 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி இந்த 5ஆம் நம்பருக்கு 4 நம்பரும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 5க்கு 4ங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும், நிறையவே வாய்ப்பு இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ஏன்னா காரூனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள்ஸ் இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 88 நடலாம், 77 நடலாம், 74 நடலாம், 44 நடலாம், இல்லை வந்து நமக்கு 6ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 6ஆம் நம்பர் வச்சு இப்போ வந்து 866 இந்த மாதிரி நம்பர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும், நிறையவே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.